தற்போது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 29 சட்டமன்ற வெற்றி பெற்றார்கள். இதில் ரிஷிவந்தத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அதோடு 150 படத்துக்கு மேல் நடித்து திரை உலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார். 1984ஆம் ஆண்டு ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து திரையுலகிலேயே தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார். அவரது 100வது படம் கேப்டன் பிரபாகரன் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது, பிரபலமாகியது. அதோடு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு பிறந்து 71 வயது நிரம்பிக்கின்றன. இவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய, மக்களிடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவரை இழந்து வாடும் அவரது மனைவியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.